என்ன சோதனை? இந்த சங்கமரை தவிர ஏற்பவன் கண்ணுக்கு எந்த சங்கமும் வராத. இந்த கனகமாமணி மட்டுமல்ல, கனகமாமணி மட்டுமல்ல, 14 உலகம் சென்றாலும் சங்கமர் யாருமே வராத அளவுக்கு அப்படி ஆகினால் எந்த சங்கமும் வராத நான் மறைத்து விட்டேன். இந்த ஒருவரை தவிர அதற்காக இப்போ கனகமாமணி சென்று அவனை சோதிக்க வேண்டும். புறப்படலாமா? ஊருக்கு ஒதுக்கு புறமாக அது ஒரு கல்லாத விருட்சம் இருக்கிறது. அந்த விருட்சத்தின் கீழே அமர்ந்து இருப்போம். அவன் எங்கு சென்றால் நீங்க வந்தால் ஆக வேண்டும் எதிர்பார்ப்போம். இதனால் அருகில் வரிசை வரிசையாக வந்து கொண்டிருந்த சங்கமர்கள் யாரும் யாரும் வரவில்லையே. இது என்ன விந்தையாக இருக்கிறது? அடி அந்த நீடா இதனால் வரையில் வருஷ வரிசையாக வந்து கொண்டிருந்த சங்கமர்கள் யாரும் வரவில்லையே. நாங்கள் இதனால் கடைபிடித்து வந்து கொண்டு இருக்கக்கூடிய கழிகறிகள் அனைத்தும் தவறிவிடுமா அப்படி என்று மனம் பதை மதிக்கிறது. அடி வந்து அது அப்படி என்று யானும் என் கணவனுமாகத்தானே சிற்றின்பத்தை விடுத்தி பேன்பத்தை அடையலாம். அப்படி என்று அல்லும் பகலும் 60 நாழிகையும் அவனே அவனே என்பதை விட சிவனே சிவனே என்று சிவன் மீது சாட்சியாக அறுப்படி ஏற்றி வைத்து தானா தர்மங்களை செய்து வந்தோமே. இங்கே சங்கமர்கள் யாரும் வரவில்லையே. யாராவது ஒரு சங்கமர் வந்தாரே ஆனால் அவருக்கு அமுதளித்து தானா தர்மங்களை வழங்குவது அல்லவா வழக்கம். இந்த தினத்தில் யாரும் வரவில்லையே. நாங்கள் ஏதேனும் நெறி தவறிவிட்டோமா என்பது தெரியவில்லை. சரியான ஆண்டவரிடத்தில் சென்று இதற்கு ஏதேனும் ஒரு உபாயத்தை தெரிவிக்க வேண்டும். இதனால் வரையில் நாம் அரண்மனைக்கு வருஷ வருஷமாக வந்து கொண்டிருந்த சங்கமர்கள் தோழியர்கள் ஆமா அப்படி வராத காரணத்தால் ஏதேனும் ஒரு சங்கமர் வந்தாரேனால் அவருக்கு அமுதளித்து பிறகல்லவா தாராளமாக. ஆமாம் சரி. விஜயத்தில் சங்கமர்கள் யாரும் வரவில்லை. ஒருவர் கூட நாட்டில் வரவில்லை. இதுவரை மனதில் ஒரு கருத்து என்ன கண்ணு
எங்கேயாவது சென்று உங்களுடைய கண்களுக்கு தெரிந்த சங்கமர் யாரான ஒருவரை அழைத்து வருகிற ஆனால் நாம் கடைபிடித்து வந்திருக்கக்கூடிய விரதத்திற்கு பங்கம் ஏற்படாது. நான் எப்படியாவது ஒரு சங்கமரை பார்த்து அச்சு வந்துடுவேன். நீ பூஜைக்கு வேண்டிய எல்லா பொருளும் தெரிவிக்க அனைத்தையும் தயாரிலே வைத்துக் கொண்டிருக்கிறேன். ஐயா இது என்ன எப்பா சோதனை? ஒரு பிள்ளை இல்லாத கொடுமைதான் எப்பா அரைக்கொடி ஏற்றி தர்மம் செய்ய வந்த இத்தனை நாளாக எல்லா விரதம் முடிந்து வந்ததே. இந்த பாவி ஏதேனும் தவறு செய்து இப்படி நிலைமை விட்டு விட்டாயா பரவேசா? ஐயா உயர்ந்தவராயிருக்கிற பொன்னான வாதத்தில் இதோ அங்கே மணக்கும் சுவாமி. யாரோ எவரோ அறியாது மரியாதை செய்து விட்டார். மரியாதைக்கு மரியாதை அடக்கம் முனையாவை அறிவிழா என்று நீ கடக்க கர்வம் வேண்டாம் மனத்தலையில் ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமான வாடி இருக்குமா கொக்கு என்பார்கள். ஆமா சுவாமி, உன்னை பார்த்தா அடக்கம் தெரியுது, அதுக்குத்தான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். கூட வந்து மண்டே போட்டு எப்ப பேசணும் அப்பா என்ன சுவாமி நீ யாரு?
அப்படியே ஏற்பக மன்னன் அப்படி என்று சொல்வார்கள். ஏன் ஏற்பக சுவாமி? நான் கேள்விப்பட்டிருக்கேன். கண்ணமாபுரி ஆண்டு வரக்கூடிய ஆமா ஏற்பகம் பையன் நீ பார்த்தது கிடையாது. ஏற்பக பையனா? ஒரு நாள் என்ன செஞ்சாலும் இவருக்கு எல்லாரும் பையன் தான்டா. இவரு நரேந்திர மோடி பேர அடே ஏற்பகம் நீதான் இந்த ஏற்பகமும் அதேதான் சுவாமி. உன்னை பார்க்கவில்லை என்றாலும் உன்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். சந்தோஷம். உன்னை பற்றி உன்னை விசாரிக்க தேவையில்லை. சரி எனக்கு தெரியும். ஆமா இருந்தாலும் நான் எங்கேயோ பெரியவங்க சொல்லுவாங்க 4 வீட்டு சோறு 1 வீட்டு தின்னு அது மாதிரி சாப்பிடுவேன். படுக்க இடம் இல்லை. மாத்துங்க உட்காந்துருங்க. என்னை ஓடி வந்து காலில் விழுந்தாய். எது வீட்டாக்காரா என்னிடம் ஓடி வந்து என் காலிலே விழுந்தது. காரணம் என்ன? அடியே நல்லதால உள்ள தேடி வந்த வென்றால் காரணம் ஐயா நாம ஐயா பணத்தினா அந்த விரதத்தை முடிக்க வேண்டும். அதனால் தேவாலய நாட்டுக்கு வர வேண்டும். கிடந்து அந்த விரதத்தை முடித்து அமுதம் அதை உண்டு கழிக்க வேண்டும். அது ஏன் விரதம் நடத்துக்கனா? இப்ப உலகத்துல உன்னை போல ஆண்கள் விரதம் அதிகம் இல்லை. கிடையாது. பெண்கள் தான். ஏன் இல்லை? என்னைக்கு அவனோட தமிழ்நாட்டுக்கு டாஸ்மார்க் வந்ததும் ஆம்பளை விரதம் ஆம்பளை விரதம் பெண்கள் தான் விரதம் இருக்கின்றார்கள். ஆமா அதில் அவன் ஒரு ஆள் நீ விரதம் கொண்டிருக்கின்றாய். அந்த விரதத்துக்காக நான் எங்க வரணும்? என் நாட்டுக்கு வர வேண்டும் சுவாமி. நாட்டுக்கு நான் வரவா? ஆமா பரதேசியா? அந்தவா நீங்கள் பரதேசியா இருந்தாலும் என் கண்ணுக்கு அந்த பரமனை போல தோற்றமளிக்கிறார். அதுதான் உன்னை உன்னை பார்த்து நன்கு தெரிந்தவன் போல் தெரிகின்றது. அப்படி நான் உன் வீட்டுக்கு வந்தால் அந்த விரதத்தை முடித்து வைக்க வேண்டும் சுவாமி. சரி, ஒரு கிணத்துல சோறு போடுவதில்லை. அதற்கண்டு ஒரு விரதம் இருக்கிறது. அதற்கண்டு ஒரு முறை இருக்கிறது. அதுதானே சாமி நான் செய்ய முறையில்லாத எதை செய்யக்கூடாது. முறை தவறக்கூடாது. செய்வன திருந்த செய். ஆமா அவரு கூட வந்து ஒரு நானே நீங்களா இருக்க. ஆனா குழி பறிக்கிறீங்க மண்டையில் கட்டியாட்டா ஒருதான் இருக்க. ஆமா ஆனா உன்னை கூட வச்சிருக்கட்டும் கட்டி சோறு மூட்டில பிரிச்சு அவரு கூட வந்து சிறிய நான் அப்படிங்களா? ஆமா அவரு கட்டதை நீ கொடுத்து விடுவான். நான் கேட்பதை கொடுப்பாயா? அவரு சைவம் கேட்டாரு. இரு சுவாமி, நான் கேட்டு வருகிறேன். என் நாட்டுக்கு போகலாமா? நாட்டுக்கு வந்தா நான் எனக்கு சாப்பாடு மட்டும் தான் கேட்டா நீ போடுவேன். நான் இல்லை எதை கேட்டாலும் கொடுத்தாவா? உங்கள் உள்ளத்தில் எந்த பொருளை வேண்டும் என்று நினைக்கின்றீரோ அது ஏன் கொண்டு வந்து கொடுப்பேன். அதனால வாங்க என் நாட்டுக்கு போகலாமா? வீட்டுக்கு வரணும். ஆமா சுவாமி.
சரி நமக்கு தேவைப்படுது அங்க போய் கேட்டுங்க. எந்த போல தேவையான உங்க பேசுறாங்க பையன் கழுவ மாட்டாங்க. சரி அப்படியே வீட்டுக்கு வந்த பிறகு ஆமா சுவாமி கேட்டு போகலாமா? ஓ தேவா முன்களும் இல்லாது என் கணத்தால சுத்தம் செய்து வந்திருக்கிறேன். நான் அனைத்தவருடைய மாத்தியம் இருக்காது. என் நாட்டுக்கு வந்து சேர்ந்து விட்டு அதனால சாமி என்னுடைய ஆன்மாவே அதோ இருக்கிறது. ஓம் பஞ்சாயத்து யாம் பஞ்சாயத்து சட்டி வாக்கி வச்சேடா சொன்னேன் அது பூரா பாருக்கா தாண்டி நின்று பாருங்க. Thank you.
அந்த பரமசாட்சி வைத்து அறக்கொடி ஏற்றி 32 தர்மத்தை யார் எதை கேட்டால் செய்வதாக ஈஸ்வரன் சாட்சியாக அறக்கொடி ஏற்றிருக்க சொன்னான். சாட்சியாக அறக்கொடி ஏற்றிருக்கு. அறக்கொடி ஏற்றிருக்கு கொடி இருக்கக்கூடாது. காரணம் இந்த கொடி இருக்கக்கூடாதுடா. ஏன் சுவாமி இந்த கொடி இறக்கும் போது காரணம் என்ன காரணம்? ஈசன்னே சாட்சி வைத்தா எங்காயே அதை கட்டி காவந்து பண்ண உணர முடியும். ஆண்டவா என்ன சாமி பேசுறீங்க? ஐயா என்ன அங்கத்திலே இருக்கிற பசங்களை கூறு கூறா அத்தியம் கையிலே கொடு என்று கேளுங்கள். அடியேன் தருகிறேன். அடையாவே பகமன்னா உன் கரத்திலே வாழ பிடித்து சிரத்தை அறுத்துக் கொள்ளுங்கள் கேளுங்கள். அடியே தருகிறேன். ஆனா ஏற்றி அதை கொடி மட்டும் என்னால இறக்க முடியாது சுவாமி. ஏப்பகா இந்த அறக்கோழி இருக்கின்றதே ஈசனை சாட்சி வச்சிருக்கிறாய். ஈசனை பேர் போட்டு உனக்கு ஈசனை பற்றி உனக்கு தெரியுமா? அந்த பரம கடவுள் நம்பிதான் அறக்கோடி எடுத்திருக்கிறேன். தங்களுக்கு என்ன பொருள் வேண்டும் என்றால் அது ஏன் தர சித்தமா இருக்கின்றேன். தானங்கள் எத்தனை? 32. ஏப்பகா டெல்லி கோடி தானோ விரைவுடன் செய்யிட்டானோ துண்ணிய கோடி தானோ துயில் கோடி செய்திட்டாலோ எண்ணில்லா கோடி தானோ எத்தனை செய்திட்டாலோ அன்னதானத்திற்கு அளவில்லை என்பார் தானே. அன்னதானத்துக்கு நிகர் எதுவுமே இல்லைன்ட்டான். சரி 32 அன்னமும் ஒண்ணுதான். ஒண்ணு இன்னொன்னு தெரியும் உனக்கு? கன்னிகா தானம் இருக்கின்றது. இது கட்டுப்பாடு 32 தானம். அந்த 32 தானத்திலே அதுவும் அடங்கியதுதான். அந்த கன்னிகா தானம் அது அடங்கியதுதான். அப்படி என்றால் சரி ஏற்பகா பேச வேண்டும் என்றால் ஆம்பளுக்கு ஆம்பளை எதுவும் பேசிக்கலாம் பேசலாம். அந்த இடத்துல உன் மனைவி மேகலாவுடைய சக்தி விலகி இருக்கு சொல். அப்படியா? என்னோடு தன்னதிலுமே வார்த்தையாட வேண்டும். ஆமா இருந்து சாமி அண்ணே மேகலாவஸ்தியா சங்கமன் என்னோட தன்னதிலுமே வார்த்தையாட போகிறாராம். சரி அவர் என்ன கேட்கிறார் அப்படி என்று பார்க்கிறேன். அப்புறமா ஆனவர்களாகிய நீங்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கையில் என்னாகப்பட்டவர்கள் இருக்கக்கூடாது. நான் அமர்ந்திருக்கிறேன், நீங்க பேசுவாங்க. சொன்ன பிரகாரம் என் மனதை அப்புறப்படுத்திருப்பேன். உங்களுக்கு என்ன வேண்டும் கேள்வி? என்ன சுவாமி 30 தானத்திலே யார் எதிர்ப்பு கேட்ட போதிலும் பரமன் சாட்சியாக கண்டிப்பாக கொடுப்பேன். நான் கேட்ட பொருள் நினைக்கும் கொடுப்பிய எதை கேட்டாலும் கொடுக்க முடியுமா?
அவன் அப்படி இருந்து போக முடுகிறாள். கோபப்படாதீங்க. உங்களுக்கு என்ன முப்பத்தி தானே எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான். அது என்ன தெரியுங்க? அதுதான் ஒரு சொன்னேன். அந்த கன்னிகாத்தான் அதற்காக எதுவா இருந்தாலும் எண்ணி துணிக கருமம் துணிந்த இன்னும் என்பது இருக்கு. எனக்கு முதல்ல ஒரு சத்தியம் பண்ணிக்கணும். அப்படிதானே? அதை எந்த சாட்சியாக நான் மறக்க முடியாத சிவபெருமான் சாட்சியாக எதை கேட்டாலும் சத்தியம் இருக்குது. அது சாதாரண கிடையாது. சக்தி எதுக்கு நிகர் சொல்றான்? ஓ, சக்தி எதுக்கு நிகர்? சத்தியமா எதுக்கு நிகர்? பாட்டில் கிடைக்கும். சக்தி எதுக்கு நிகர் தெரியுமா உங்களுக்கு? சக்தி எதுக்கு நிகர்? உயிருக்கு நிகர். உயிரும் சத்தியம் ஒண்ணுதான். என்ன சாமி சொல்றீங்க? சத்தியம் கொடுத்து விட்டார். ஆமா, சத்தியத்தை நான் செத்து விட்டேன். சரி, எமக்கு தேவை கன்னிகாத்தான். சுவாமி, அப்படியானா இதுவரைக்கும் துறவராஜாக இருந்தீங்க. ஆமா, இப்பொழுது இல்லாத வாழ்க்கையிலே அசைந்து விட்டாரு. ஆமா, இதுதானே சாமி. சற்று நேரம் பொருள் ஏற்பகா. என் நாட்டில் எத்தனையோ கணித கூட பெண்கள் இருக்கிறார். அந்த பெண்களை கொண்டு வருகிறேன். உங்களுக்கு எந்த பெண் வேண்டுமோ அந்த பெண்ணோடு உற்சாகமாக இருக்கிறார். இது போய் அச்சு காசி தோழ நான் கிடையாது. தேவையோட போட்டாலும் வரவழைத்தே உங்களுக்கு போயிருக்கோம். என்ன சாமி சொல்றீங்க? கிடையாதுங்க சாமி. அப்புறம் என்ன சாமி வேண்டும்? கொட்டுப்பட்டாலும் எனக்கு என்ன எந்த பெண் வேணும்? யாரு சாமி வேணும்? எந்த பொருள் வேண்டும் அப்படி என்று சொன்னால் நானே செய்து பரப்பெருமை கொண்டாடி ஐயோ
அப்பா ஒரு பிள்ளை இல்லாத குத்தாத கோழி நான் தாலியத்தை பண்ணாது கடைசி வரைக்கும் கற்கழகாக வச்சு பாதுகாப்பே உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன் அப்படி என்றல்லவா சத்தியம் செய்து கொண்டு வந்தேன். என் மனைவியை கேட்கிறாரு தான் முப்பத்தி ரெண்டுலே எதை விரும்பி கேட்டாலும் தலையில் அது கொடுப்பேன் ஐயா ஐயா சத்து மாறி ஐயா நான் பாடி கட்டி வாழ்ந்த என் மனைவி அல்லவா கேட்கிறான். ஐயா நான் இல்லைன்னு சொல்லல, கொஞ்ச நேரம் அமர்ந்து நீ மந்தாசிவா தாலி கட்டலையே அப்ப கவுத்த கட்டலாம். ஐயா சற்று நேரம் அமர்ந்துருங்க, என் மனைவி அழைச்சிக்கிட்டு வரேன். நீ பாட்டு போய் நேரம் வந்து தெரியல வட்டிக்கு வாங்கி கல்யாணம் பண்ணா நான் பாட்டுக்கு ஆதரிக்க மாட்டேன். நான் என்ன 10 பவுன் இல்ல 10 லட்சம் பணமா கேட்டேன். அந்த மாதிரி கட்டணம் கொடுத்துடலாமா? அது மாதிரி கட்டணம் கொடுத்து நான் தேவை சொத்தா கேட்டேன். அது கூட கொடுத்துடலாம். நான் என்ன கேட்டேன்? மனைவி கொண்டாட்டி கேட்டேன். யாரு தேவையா நாட போன பார்க்காத அதை கொடி ஏற்றி ஒரு பிள்ளை இல்லாத பாவியா வாழ்ந்து கொண்டு இருக்கிறதே, அளவில்லாத சம்பத்து இருக்கிறது. எந்த பொருளை அது சோழிய சங்கமருக்கு வாரி கொடுத்தான், அதெல்லாம் நமக்கு புண்ணியம் இருந்ததை கொடி ஏற்றி வந்தான். நான் பிள்ளை இல்லாத இருந்தாலும் கடைசி வரைக்கும் என் மனைவி ஒரு இருந்திருப்பேன். என்னை கடைசியில் இருந்த நடுவழியில கொண்டு வந்து விட்டுட்டு அப்பா, ஐயோ என் மனைவி இடத்துல சென்ற அம்மா, உன்னை சங்கமர் தானமாய் கேட்டார். சந்தோஷம் சொன்னா சங்கமத்தானமா கேட்டாரு அம்மான்னு சொன்னா, ஐயா நான் போறேன்னு சொல்லுவாரா? அத பாவி ஒன்னு நம்பிதாரு என் தாய் தகப்பமாகட்டும் படைச்சாங்க. என்ன ஏண்டா அங்காச்சி பண்றேன்னு கேட்டாரா? என்னடா அப்பா செய்யும், எல்லாம் உன்னுடைய செயல், எது நடந்தாலும் நடக்கட்டும், அமர்ந்திருக்கும். மேகலாவதி
சங்கமரோடு சற்று நேரம் தனியாக உரையாட போகின்றேன். என் அரண்மனையில் இளம்பா என்று தெரிவித்தார் கணவர். இப்பொழுது வந்து பார்க்க முடியாத வேளையில் சங்கமர் ஒருபுறமும் மன்னவராகப்பட்டவர் ஒருபுறமும் அமர்ந்திருக்கார். என்னவென்று போய் பார்ப்போம். சங்கமரோடு தனியாக உரையாட போகின்றேன். நீ அரண்மனையில் இளம்பா அப்படி என்று தெரிவித்தீர் அல்லவா? இப்பொழுது தன்னன் தனிமையாக அமர்ந்திருக்கிறீர்களே ஐயா, காலையில் உதயமாகக்கூடிய கதிரவன் எத்தனை ஒளியை தருகின்றாரோ அப்பேற்பட்ட முகப்பிரகாசமுடைய நீங்கள் பாடி வதங்கி இருக்கக்கூடிய காரணம் என்ன ஐயா? கண்ணா அது கண்ணு சங்கம தங்களோடு வார்த்தையாட வேண்டும் அப்படி என்றுதானே தன்னந்தனிமையா இருவர் வார்த்தையாடி கொண்டது. ஆமா, அவர் என்ன வார்த்தை தெரிவித்தார், எதனால வேதனைப்படுகிறார். ஆமா, அதே எப்படா தானம் என்பது 32 தானம். அந்த 32 தானத்திலே நான் இதுவரைக்கும் துறவாதியா இருந்தேன். எனக்கு இல்லாத வாழ்க்கையை ஆசை வந்து விட்டது. சரி, அதனால கன்னிகா தானமாக அரங்கியதானே அப்படியும் அவர் கேட்டதில் தவறு எதுவும் இல்லையே ஐயா. கன்னிகா தானம் என்றால் நம் நாட்டில் எத்தனையோ கன்னிகை குல வீதிகள் இருக்கிறது. அங்கு சென்று ஏதேனும் ஒரு பெண்ணை கொண்டு வந்து, ஐயா சங்கமரே, இதோ நீங்கள் கேட்டபடி உங்களுக்கு ஒரு கன்னியை தானமாக அளிக்கிறோம் என்று அவரிடத்தில் தெரிவிக்கலாம் அல்லவா? அப்படி கேட்டு இருப்பார், கொண்டு வந்து கொடுத்திருப்பார். அப்ப வேற என்னதான் ஐயா கேட்டாரு? அது அந்த கத்தான அடியவாரோ அது சத்திய வார்த்தை கேட்டு என் சிந்தையின் முறையோ என்னையா அவர் என்ன கேட்டார் தெரியும்? அவர் என்னையா கேட்டார்? ஐயா அடி ஒப்பிய உண்டை கேட்க என்னையா அது ஒப்பிய உண்டை கேட்க என் உலகம் மாறி வந்து செம்பு மகளை என் சிந்தை
என்ன செய்வேன் என்ன செய்வேன் வருவையோ என்ன செய்வேன் சங்கமனாகப்பட்டவர் கன்னிகாதானம் கேட்டார். அதில் உள்ள யாரையும் கேட்கவில்லை. அம்மா, தொட்டு தாலி கட்டிய உன் மனைவியை தானமாக தார் அப்படி என்று கேட்டார் அல்லவா? அவர் கேட்டதில் தவறு இல்லை ஐயா. அவர் கேட்டதற்கு நீங்க என்ன ஐயா சொன்னீங்க? என் மனம் பதைக்கிறது ஐயா. எனக்கு தெரியும் ஐயா, உங்கள் வாயில் இருந்த அந்த வார்த்தை வந்திருக்காது என்று தெரியும் ஐயா. ஏன் ஐயா மௌனமாய் அடி உன்னை தானே தொட்டு நாடு கட்டிய மனைவி எனக்கு தான் அம்மா வேண்டும் கேட்க நான் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு தன் மனைவியை தானமாக வேறு ஒருவருக்கு தருகிறேன் அப்படி என்று இந்த உலகில் யாராவது சொல்லியிருக்கிறாங்களா ஐயா? உரைத்தது கிடையாதே. என்னை திருமணம் செய்து உங்கள் வீட்டிற்கு வரும்படியான வேலையில் அம்மா மேகலாவதி, கடைசி வரையில் உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன், என்னை விட்டு நீ பிரிய வேணாம் அப்படின்னு உரைத்தீர் அல்லவா? இப்போது எந்த ஐயா இந்த வார்த்தை சொன்னீங்க? உங்களை சொல்லி குற்றமில்லை ஐயா. நமக்கும் எனக்கும் உமக்கு இருக்கிற உறவு எப்பேற்பட்ட உறவு தெரியுமா ஐயா? ஐயா மன்னவா, உனக்கு எனக்கு இது மத்தியில் வந்த பாசம் ஒரு தம்பி
மூதாதையருக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கிறதே, ஆனால் அது பிறந்தவுடன் தன் தாய் தன்னுடைய வளர்ப்பில் வளரும் ஐயா. அந்த குழந்தையாகப்பட்டது சில காலம் வளர்ந்து தன் கூட பிறந்த உடற்பிறப்புகளோடு தம்பிகளோடும் தங்கைகளோடும் அண்ணன்களோடும் விளையாடும் வளரும் ஐயா. தனிப்பருவம் அடைந்த உடனே இளைந்த பயிருக்கு வேலி, இளைஞ்ச பெண்ணுக்கு தாலின்னு சொல்லுவாங்க ஐயா. தனிப்பருவம் அடைந்து விட்டதே, அப்படி என்று ஒரு ஆடவரை பார்த்து திருமணம் செய்து கொடுப்பார் அல்லவா? அப்பேற்பட்ட திருமணம் செய்து கொடுத்து ஐயா மன்னவா உனக்கு எனக்கு மத்தியில் வந்த பார்த்தோம் என்னமும் அதுவே என்றால் இந்த ஏதிரை சென்று உங்கள் வாயில் ஒரு ஒரு நினைக்கல ஐயா. எப்படி ஐயா என்னை பறி கொடுக்க மனசு வந்தது ஐயா? நீ இப்படி செய்விடுவது ஒரு நினைக்கலையா சாமியா? யாருக்கு என்ன குற்றம் செய்தோம் ஐயா? இது நாள் வரையில் நாங்கள் கடைபிடித்து வந்திருந்த விரதத்தில் ஏதேனும் பங்கம் ஏற்பட்டு விட்டதா? என் கணவர் வழி தவறி விட்டாரா அல்லது நான் வழி தவறி விட்டேனா? நாதா ஆண்டவா, சத்தியம் தவறனாலும் கொல்லும். இப்ப என்னவா சொன்ன? உங்கள் விருப்பம் என்னவோ, உங்கள் எண்ணம் என்னவோ அதன்படி நாம் இருவரும் மரப்பொடி ஏற்றும் போது என்ன தெரிவித்துக் கொண்டோம்? எத்தனை துன்பங்கள் வந்தாலும் சரியே, எத்தனை துயரங்கள் வந்தாலும் சரியே, நாம் உடலில் உயிர் இருக்கும் வரையில் உன்னை விட்டு பிரிய கடவும், உன்னை விட்டு நான் பிரியவும், என்னை விட்டு நீ பிரியவும் கடவும். அதனால் அறக்கோடிக்கு எந்த ஒரு பங்கமும் ஏற்படக்கூடாது அப்படி என்று சொன்னீர் அல்லவா? நாம் கடைபிடித்து வரக்கூடிய அறகோடிக்கு எந்த ஒரு பங்கமும் ஏற்படாத வண்ணமா போய் வர சுவாமி. என்ன சொன்ன? போய் வர ஐயா. என்னை விட்டு போறியா அம்மா? கண்ணியே பாரிலுள்ள கண்ணியே பாரிலுள்ள அந்த கதையை திருந்தார் போலே நான் பள்ளியை படித்த கல்வி என்னை விட்டு பாதியில் மறந்தார் போலே புண்ணிய செய்த பேரன் போய் நரகமடத்தார் போலே. கண்டு ஒரு பால் இருக்கும், அந்த பாலோடு தண்ணியை கலந்த அந்த பாலுக்கு தண்ணிக்கு பெருமை. அதை போல நான் தண்ணி, நீ பால். நீ தானிலே சென்று படிக்க நடத்தினேன். நான் படித்த கல்வியாகப்பட்டது என்னை விட்டு பாதையில இருந்தது போல ஒரு அளவில்லாத புண்ணியத்தை செய்தவன். அந்த புண்ணியம் செய்து போய் நரகத்துல மறந்தார் போல. கண்ணே, நான் சொன்ன வார்த்தைக்காக ஐயா நான் சண்டமரோடு போறேன்னு சொன்னேன். அம்மா, என்னை பெற்றார்களே என் தாய் தந்தை, அவங்க எனக்கு அப்பா அப்பா இல்லை. நான் வணங்கி வந்தன தெய்வம், அந்த பரவன் எனக்கு கடவுள் அல்ல. இந்த பெற்ற தாய் நீதாயப்பா, நான் வணங்கி வந்த பரம கடவுள். கண்ணே வரலாமா? போகலாம்.
நானு சொன்ன கல்யாணம் அவன் எங்க அதான் எம்மா நேரம் தாலி கேட்டு அவன் பாவம் வாங்கலாம் நீ போங்கிற என்ன இங்க வர மாட்டாங்க பத்து பைசா வட்டி வாங்கி போட்டு தாலி கட்ட மாதிரி அவன் உட்காந்து அவனை கடந்து ஒண்ணு கடந்து போட்டுருக்க என்ன கேட்டேன் செருப்பால பிடிச்சிருவோம் ஒரு மகன் தான் கோயில் அடிக்கிற மாட்டான் வரட்டும் வரட்டும் ஆமா அங்க பார்த்தா அவன் அழுதுறான் போய் அவன் பொண்ணாடி படு படு சந்தவா தேவா சந்தவா தேவா என்னடா நீங்கள் கேட்ட பிரகாரம் ஒன்று இருக்கிறது என்ன தாமதம் இல்ல சுவாமி நேரம் மட்டும் அந்தவா நீங்க கேட்டீங்க அந்த அம்மாவை இட்டு வந்துட்டேன் போய் கெஞ்சினீங்க இல்ல சாமி வரமாட்டேன்னு சொன்னாங்க இல்ல சாமி சொல்லல அவங்க சொல்லல போதாந்துட்டாங்க காட்ட மாட்டான் கேட்டீங்க கொடுத்துட்டேன் ஏற்பாங்க என்ன சுவாமி வாய்முறையோடு கொடுத்தாலும் ஏத்துக்க மாட்டாரு இவரு ஐயோ ஏன் சைவமா இவரு ஏத்துக்க மாட்டாரு நீரினா சாரை வார்த்து கொண்டு அப்பதான் எனக்கு புரியும் கொஞ்சம் பத்தாம் நம்பர் பஸ் வச்சு அப்படி ஏத்தம் தம்பி தங்கமணி எவனா ஊர உள்ள வர்றான் பிள்ளை இல்லாத பாவி அப்படியே இருந்தா என் மனைவியோடு காலம் இல்லாத எனக்கு பிள்ளையா அவளுக்கு பிள்ளையா வாழ்ந்து வந்துருப்பாங்க அப்பா அதை கொடி ஏற்றி சொந்தத்தையே முடிச்சுட்டு அப்பா ஐயோ